ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட கொலகொலப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு சட்டி சூடானதும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு உடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தீ ரொம்ப குறைவாக இருக்கட்டும். ரொம்ப குறைவான தீயில கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் அளவு வெண்டைக்காய் குறைவான தீயில வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் பாதி வேக்காடு வெந்து வந்திருக்கு. வெண்டைக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு வெண்டைக்காய் வளவளப்பா இருந்த மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வறுபட்டு வரும்போது கொலகொலப்பெல்லாம் மாறிடும். ஒருவேளை வெண்டைக்காயில ரொம்ப கொலகொலப்பா இருந்ததுன்னா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயோட சேர்த்து தேங்காயம் வறுபட்டு வரும்போது எந்த ஒரு கொலகொலப்பும் இருக்காது. நான் இன்னைக்கு தேங்காய் எதுவும் சேர்க்கல. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.